Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 59 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல பியாக்குயா நெஞ்சில ஓட்டைய போட்டான்ல, என்னடா கத்தி வச்சு குத்திட்ட, நெஞ்சில வேற உலகமே தெரியற அளவுக்கு ஓட்டைய போட்டு விட்டானே அப்படின்ட்டு முக்கிட்டு இருப்பான். என்ன வச்சுக்கோ, உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டியா, உன்னால இவ்வளவுதான் முடியுமான்னு கேட்டவன கடுப்பாயி என்னடா சொன்னேன் அப்படின்ட்டு கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அவனால மூவ் பண்ண முடியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிப்பான். எப்படி என்னோட செங்கையை யூஸ் பண்ணதுல இருந்து நான் எப்படி ஃபாஸ்டா மாறினேன் பாத்தியா. ஆனா அது உண்மை இல்லாம மேட்டர் என்னன்னா, அவனுமே இச்சுக்கோ மாதிரி அவனோட செங்கை பவர் மொத்தமா கம்ப்ரஸ் ஆகி அவனுக்கு அந்த ஸ்வாடா வந்திருக்கும். அந்த டைம்ல அதோட கில்லிங் கேப்பபிலிட்டி வேற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்படி பார்த்தா பியாக்குயாலாம் ஃபாஸ்ட் ஆகல. இதை கேட்டவொடனே நம்ம பையலுக்கு ஒரே குழப்பம். அப்போ நான் ஸ்லோ ஆயிட்டேன் நான். அதுக்கப்புறம் இச்சிகோவை பாராட்டி தள்ளுவான், நீ ரொம்ப நல்லாவே சண்டை போடுற, ஏன்னா எங்க ஆளுங்கள்ல ஏகப்பட்ட கேப்டன்ஸையும் லிeutenanட்ஸையும் நீ தோக்கடிச்சிருக்க. அது மட்டும் இல்லாம இவன் மேல பண்ண அட்டாக்லயும் சர்வைவ் ஆயிருக்கான். சொல்ல போனா நீ இந்த அளவுக்கு வந்ததே பெரிய விஷயம். எப்படி என்னோட அட்டாக் உன்னால ஃபீல் பண்ண முடியுதா? ஏன்னா ஆல்ரெடி உன்னோட சதையும் போனும் செத்து போச்சு. ஏன்னா நீ எங்களை மாதிரி கிடையாது, நீ ஒரு ஹியூமன். உன்னோட லிமிட்டுக்கு தான் உன்னால சண்டை போட முடியும். இதுதான் அந்த லிமிட், எல்லாம் முடிஞ்சது இச்சுக்கோன்னு சொல்லி கத்தி எடுத்து நம்மால ரெண்டா வெட்டுறதுக்காக ஓங்குவான். இங்க நம்மாலு ஐயோ மூவ் பண்ண முடியலையே, மூவ் பண்றான்னு ரொம்பவும் கஷ்டப்படுவான். ஆனா சுத்தமா மூவ் பண்ண முடியாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது எல்லாமே வீணா போச்சு. நான் மட்டும் ஜெயிக்கலன்னா எதுவுமே மாறாது. நான் ஜெயிச்சாவணும்பா. அவன் ஸ்வாட வச்சு நடு மண்டையில வெட்ட வரும்போது சடனா இச்சுகோவோட கையை அந்த ஸ்வாட புடிச்சிரும். பியாக்குயாக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன இவன் புடிச்சிட்டான்னு. சரி உன்னை இச்சுகோ பில்டப் பண்ணுவான்னு பார்த்தா வேற யாரோ வாய்ஸ்ல பேசிட்டு இருப்பான். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, இவனுங்கெல்லாம் அரக்கு இருக்கானுங்க, இவனுகிட்ட எல்லாம் தனியா சண்டை போடக்கூடாதுன்னு. நீ மட்டும் செத்துட்டீனா அது எனக்கு தான்டா பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே மாஸ்க் ஒன்று வந்து அவன் மூஞ்சில ஃபார்ம் ஆகும். பியாக்குயா பார்த்துட்டு யாரா நீ என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பான். என்னையா கேட்ட, எனக்கு பேரே கிடையாதான்னு சொல்லிட்டு கத்திய வச்சு ஒரு வெட்டு. பியாக்குயா குச்சிக்கு சரியான வெட்டு. அது மட்டும் இல்லாம அவன் சிரிக்கிறது நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கே கொஞ்சம் பீதி ஆகுது. இப்ப நம்மால டோட்டலாவே அந்நியனா மாறிட்டான். என்னடா இச்சுகோ, உன்னோட பங்கை ஸ்பிரிச்சுவல் பிரஷரே உன்னைய கிரஷ் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லாம பாடியில இருக்க மொத்த போன்ஸுமே டேமேஜ் ஆயிருக்குதுடா. எப்படி லூசுத்தனமா சண்டை போட்டிருக்க. சரி பரவாயில்ல விடு, அதான் நான் வந்துட்டல்ல, உனக்கு பங்கையை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன் அப்படின்ட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆவான். பியாக்குயா மட்டும் என்ன சும்மா விட்டுருவானா, கத்தி எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. அப்போ இச்சுகோ ஒரு ஸ்விங் பண்ணுவான். அப்போ பிளாக் கெட்சுகா அப்படிங்கிற ஒரு அட்டாக் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா கருப்பும் சிவப்பும் கலந்த மாதிரி அட்டாக். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மிரண்டு போய் பார்த்துட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். அந்த அட்டாக்கை தடுக்கவும் மாட்டான், அதுல சிக்கவும் மாட்டான். அடுத்தடுத்து நம்ம அண்ணியை நிச்சுக்கோ அப்படியே பாஞ்சு கண்டினியூஸா அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவனும் முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போவான். ஆனா ஒரு கட்டத்துல அங்கும்போது செம அடி. அப்போ பியாக்குயா பார்த்துட்டு உன்னோட ஸ்பிரிச்சுவல் பிரஷர் பயங்கரமா இருக்குது, அது மட்டும் இல்லாம அந்த மாஸ்க் நீ என்ன ஹாலோவாடான்னு கேட்டா என்னடா உளறிட்டு இருக்க, ஏதோ ஒண்ணு உனக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஹாலோ கிட்ட பேசுவான். டேய் ஒழுங்கு மரியாதையா நீ விட்டு போடான்னு. அட இருறா நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஒழுங்கா இங்க இருந்து மறைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. பய கஷ்டப்பட்டு அந்த மாஸ்கை கழட்டி போட ட்ரை பண்ணுவான். அது விடவே விடாது. டேய் சண்டையை கெடுக்காதான்னு கத்திக்கிட்டே இருக்கும். நீ தாண்டா சண்டையை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அதை புடுங்கிடுவான். என்ன அது ஒரே மாஸ்கா வராது, சில்லா நொறுங்கிடும். அதுக்கப்புறம் பய பாத்தீங்கன்னா நார்மலா மாறிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த பியாக்குயாக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பேன்னு முழிப்பான். சாரிப்பா இடையில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உயிரை வாங்கிருச்சு, வா நம்ம கண்டினியூ பண்ணலாமா. அப்பதான் பியாக்குயாக்கு புரியுது நம்ம ஆளுக்கு இவனை கொல்லணுங்கிற எண்ணம்லாம் இல்லைன்னு. அதனால ஃபர்ஸ்ட் தெளிவா பேசிடுவான். நல்லா கேட்டுக்க, நான் இப்போ உனக்கு என்னாச்சு ஏதாச்சுலாம் கேட்க போறது இல்ல. அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கும் இன்னும் ரொம்ப நேரம் சண்டை போற அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்ல. அதனால அடுத்த அட்டாக்லயே நம்ம சண்டையை மொத்தமா முடிச்சிடலாமா. இதுவும் நல்ல ஐடியா தானே. உடனே இச்சுகோ இருந்துட்டு எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, எதுக்காக நீ ரூக்கியாவை காப்பாத்த ட்ரை பண்ணல அப்படின்ட்டு கேட்டா, நீ என்னைய தோக்கடிச்சிட்டீன்னா நான் கண்டிப்பா அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன்பா. சரி ரைட்டுன்னு அவன் அவனோட ஃபுல் பவர் எடுத்து அட்டாக் பண்ண ரெடி ஆயிருவான். ரெக்கையெல்லாம் முளைச்சிருக்கும். இச்சுகோ பார்த்துட்டு சூப்பர், எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் டெக்னிக் என்கிட்ட இல்ல, பார்க்க நல்லா பரவசமா இருக்குது. ஜங்கட்சோ எனக்கு சொல்லி கொடுத்தது ஒரே ஒரு டெக்னிக் தான், அதனால அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். என்னோட மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரையும் ஒரு அட்டாக்கு மொத்தமா இறக்குறேன் அப்படின்ட்டு நம்ம பையலும் பயங்கரமா பவர் எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வேற லெவல்ல வந்து மோதிக்குவானுங்க. அது பாத்தீங்கன்னா கருப்பு வெள்ள ஃபைட். அந்த இடத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட். அப்புறம் என்ன புகையெல்லாம் கிளம்பும். அவன் அந்த பக்கம் நிப்பான், இவன் இந்த பக்கம் நிப்பான். அப்போ இச்சுகோ பாத்தீங்கன்னா நிக்க முடியாம அப்படியே கீழே விழ போவான். ஏன்னா அவன் பாடியில இருந்து ரத்தம் பயங்கரமா ஊத்தும். ஆனா கீழே விழுந்துடக்கூடாது
கூடாதுன்னு கத்திய வச்சு ஹோல்டு பண்ணிடுவான். அங்க பியாக்குயாக்கு பாத்தீங்கன்னா சரியான வெட்டு, அப்படியே பாடியில இருந்து ரத்தம் பீச்சிக்கிட்டு தெரியும். சரி சண்டையில என்னதான் ஆச்சுன்னு அப்புறம் தான் ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. நம்ம இச்சுகோவோட ஸ்வாடு அவனோட ஸ்வாட் அப்படியே கிழிச்சுக்கிட்டு போய் அவன் நெஞ்சில ஒரு வெட்டு போட்டிருப்பான். சரி அப்ப நம்ம பையலுக்கு ஏன்டா ரத்தம் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவன் மொத்த பவரும் யூஸ் பண்ணால, அது மட்டும் இல்லாம அவன் பாடி கொஞ்சம் பஞ்சரா இருக்குது, அதுல இருந்து வந்த பிளட்டே தவிர இப்ப அவன் பண்ண அட்டாக் இல்ல. அப்படின்னா என்ன, நம்ம பையன் ஜெயிச்சிட்டான். உடனே பியாக்குயாவும் அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவான். ரொம்ப முக்கியமான ரீசன், அதாவது தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அவ பண்ண தப்புக்கு இந்த நாட்டோட சட்டப்படி அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தான் நாங்க கொடுக்க ட்ரை பண்ணோமா. ஏன்டா அதுக்காக உன்னோட சிஸ்டர் யாடா கொல்லுவேன்னு கேட்டா, இங்க சென்டிமெண்ட்டுக்கும் சிம்பத்திக்கும் இடம் இல்ல தம்பி. எங்க சட்ட திட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங்குமே கிடையாது. 4 கிரேட் நோபல் கிளான்ஸ்ல குச்சிகி ஃபேமிலியும் ஒண்ணு. அதனால மத்த சோல் ரீப்பர்ஸுக்கு இவங்க ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். அதை விட்டுட்டு என் தங்கச்சி, என்னோட ஃபேமிலி, என்னோட அக்கா, என்னோட அண்ணன், அவன் தப்பு பண்ணாலும் ரைட்டு, நீங்க தப்பு பண்ணா தப்பு அப்படின்ட்டு சட்ட திட்டங்களை ஒழுங்கா மதிக்காம இஷ்டத்துக்கு பண்ணாங்கன்னா யார் அந்த சட்டத்தை எல்லாம் மதிப்பான் அப்படின்ட்டு கரெக்டா தான் கேட்பான். பட் இச்சுகோக்கு அதெல்லாம் சுத்தமா புரியல. பட் ஒன்னு மட்டும் தெளிவா சொல்லுவான், பியாக்குயா குச்சிகி இருந்த அதே இடத்துல மட்டும் இவன் இருந்தானா சட்டத்தை எதிர்த்து சண்டை போட்டிருப்பானாமா. இதை கேட்டவொன்னு அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவன் என்ன சொல்லுவான், நான் அவளுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒன்னும் எனிமியாலாம் இல்லம்பா. ஆனா நம்ம பையன் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே சோல் சொசைட்டியோட லாப எதிர்த்து சண்டை போட்டிருக்கான்ல. அதை யோசிச்சு பார்த்துட்டு, இச்சுகோ நீ பண்ண அட்டாக்ல என்னோட ஸ்வாட் சில்லா செதறிடுச்சு அப்படின்ட்டு அவனோட தோல்வியை ஒத்துக்கிட்டு, நான் இனிமேட்டு ரூக்கியாவை கொல்ல ட்ரை பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த சண்டையில நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ட்டு அவன் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இங்க இச்சுகோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே மேல பார்த்துட்டு ஆன்னு கத்துவான். பாடியில சுத்தமா எனர்ஜியே இல்ல. இந்த டைம்ல இப்படி கத்துனா என்ன ஆகும், தலை கிருகிருன்னு சுத்தி அப்படியே கீழே விழ போவான். குறுக்க ஒருகிமே வந்து அவன் மண்டையோட மண்டையா இடிச்சு வலி தாங்க முடியாம கீழே விழுந்து கதறிட்டு இருப்பான். இவ ஐயோ சாரி நான் உன்னை கீழே விழாம கேட்ச் பிடிக்க வந்தேன், தெரியாம இடிச்சிருச்சேன்பா. சாரி பூரி அடியே கக்கூஸ்காரி, அப்படியே நிப்பாட்டிரு, கொம்பு முளைச்சிரும்னு மறுபடியும் வந்து முட்டிராத, முடியலப்பான்னு சொல்லிட்டு பாப்பான். எல்லாரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா. இப்பதான் நம்ம பயலுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா அத்தனை பேருமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உசுரோட இருக்காங்களே. இஷிடா அவனை பாராட்டி தள்ளுவான், வேற லெவல்ல சண்டை போட்டேன்னு. அப்போ இச்சுகோ ஒருகிமே கிட்ட, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எந்த அடியும் பல்லையன்னு கேட்ட அடுத்த செகண்ட் வளருவா குடிகாரனை விட அதிகமா வளருவா. நான் எந்த வேலையுமே பண்ணல, என்னைய ப்ரொடெக்ட் பண்ணது பூரா இஷிடா தான், என்னைய தூக்கிட்டு வந்தது ஜரக்கி, இப்படி எல்லாருமே மாத்தி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல. ஒன்ன நினைச்சதான் நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஏன்னா உன்னைய ப்ரொடெக்ட் பண்ண என்னால வர முடியல. நீ இப்ப நல்லா இருக்கதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தேம்பி அழுவா. எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கும். அதே நேரம் இங்க டோஷிரோவும் ரங்கிக்குவும் கேட்டை ஓபன் பண்ண ஆளுகளை தேடி பார்த்தாங்க, யாருமே இல்ல. எமர்ஜென்சி மோடு வேற ஆனாயி மொத்தமா லாக் ஆயிருச்சு. இனி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கத்திய வச்சு ஒரு போடு போடுவான். ஏண்டா சென்ட்ரல் 46ஓட டோரை இப்படியாடா உடப்ப, மறுபடியும் இதை ரீபில் பண்ணும், எவ்வளவு வேலை தெரியுமா அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். பட் அவன் என்னத்தை நோட் பண்ணுவான்னா, இப்படி ஒரு டோரை டேமேஜ் பண்ணா அலாரம் அடிச்சிருக்கணும், ஆனா எந்த ஒரு அலாரமும் அடிக்கல. அப்படின்னா எவனோ ஒருத்தன் இங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு உள்ள போயிருக்காங்க. ஏதோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க அடிச்சு புடிச்சு வேகமா உள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்தா அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா நடக்குது இங்க, என்ன கன்றாவிடா இதுன்னு. எனக்கு புரியுது என்னத்தை பார்த்துட்டு கேட்கறாங்கன்னு, ஆனா அதுக்குள்ளதான் கட் பண்ணி தொடரும்னு போட்டுட்டாங்களே. அதனால அப்படி என்ன கன்றாவிய பார்த்துட்டாங்கன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.